அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்தா பயமா இருக்கு, வயிற்றுச்சல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. யார் கூட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கார். அச்சம் என்பது பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து திமுகவினர் பயப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபெருந்தகை பதிலளித்துள்ளார். ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. எந்த நேரம் விரிசல் வரும், எந்த நேரம் தொண்டர்கள் புரட்சி செய்வாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் இது விருப்பமான கூட்டணியா இருந்தா அன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேசியிருக்கணும். அவர் தானே பிரதான தலைவர். ஏன் பேசல? அவர் ஏன் பேச அனுமதிக்கல? இல்ல அவர் ஏன் பேச மறுத்துட்டார்? ரெண்டு விஷயம் இருக்கு. அவர் பேச மறுதளித்துட்டாரா இல்ல பேச அனுமதிக்கலையா? அவர் எழுந்து சொல்லணும்ல, இது உண்மையான கூட்டணி, நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படின்ட்டு. அப்ப ஏதோ கட்டாயத்தின் பேரில் மிரட்டி உரட்டி சேர்த்திருக்கிறார்கள் தான் என்னுடைய பார்வை. அது மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை தான் அங்கங்க அதிமுக ஒரு சில தலைவர்கள்லாம் எதிர்க்கிறாங்க. நாங்க இதை கவலையோடு பார்க்கிறோம், வருத்தத்தோடு பார்க்கிறோம், இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா பேச்சுக்களும் தொலைக்காட்சியில் விவாதங்களும் வந்துட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரை பாஜக என்பது சிஏஜி அறிக்கைப்படி கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. அவங்களே சொல்றாங்க ஊழல் நிறைய நடந்திருக்கு. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் போடப்பட்ட சாலைகளை சொல்றாங்க. துவாரகா ரோடு 250 கோடியில் 1 கிலோமீட்டர் ரோடு போட முடியுமா? இதெல்லாம் நயினார் நாகேந்திரன் அண்ணனை போது சொல்லுங்க. ரைட், நன்றி. திமுக கூட்டணிக்கு அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்தா பயமா இருக்கு, வயிற்றுச்சல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. யார் கூட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கார். அச்சம் என்பது யாருக்கு வரும்? அச்சம் என்பது யாருக்கு வரும் சொல்லுங்க யாராவது? மனிதர்களுக்கே வராது அச்சம், தலைவர்களுக்கு வருமா? எங்களை பொறுத்தவரைக்கும் அச்சம் இல்லை. அச்சம் என்பது நாய்க்கு தான் வரும் சொல்லியிருக்காரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.